கண்ணதாசனை திராவிடர் கழகத்துக்குள் கொண்டு வந்து அவரையும் முதலாக இயக்க மேடையில் பேச வைத்தவர் கலைஞர். பிறவி கலைஞராம் கருணாநிதிக்கு பட்டுக்கோட்டை அழகிரி மூலம் கலைஞர் என்ற பட்டம் சூட்டி மகிழ்ந்தவர் நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்கள்.
குண்டலகேசி எனும் இலக்கியத்தை தழுவி மந்திரி குமாரி எனும் திரைப்படத்தை உருவாக்கினார் கலைஞர். பெரிய நடிகர்களே ரூபாய் 250 பெற்ற நிலையில் கலைஞருக்கு மாதம் ரூபாய் 500 சம்பளம் தந்து நட்சத்திரங்களுக்கு இணையான வசதிகள் செய்து தந்தார் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம். கலைஞரின் மந்திரி குமாரி மாபெரும் வெற்றி பெற்றது. வீரர்களே, சிங்கங்கள் உலவும் காற்றிலே சிறுநதிகள் திரிவது போல இன்று நமது நாட்டை சுற்றி அடைகிறது ஒரு சோதாக்கும். எண்ணிக்கையிலே குறைந்த அந்த இதயமற்ற கூட்டம் வஞ்சகத்தால் வாழ்கிறது. நிரபராதிகளின் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்கிறது. அநாதிகளின் ரத்தத்தை அள்ளி குடிக்கிறது. கொதித்து கிளம்புங்கள். அவர்கள் சிலர், நாம் பலர். அவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள், நாம் சூரர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் 10 பேருடன் கிளம்புங்கள். கைகால்களை வெட்டி இணையுங்கள். முதுகெலும்பை நொறுக்குங்கள். அந்த மூர்க்கர்களை முண்டகளை பொடி செய்யுங்கள். சிங்க தமிழர்களே, கலைஞரின் எழுத்துக்களை பாராட்டிய கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ரூபாய் 10,000 தந்து தனது மணமகள் படத்திற்கு வசனம் எழுத அழைத்தார். நாடக மேடைகளில் தொடங்கிய கலைஞர் சிவாஜி கணேசன் நட்பு வளர்ந்து பராசக்தி திரைப்படத்தில் மின்னி மிளிர்ந்தது. தமிழ் திரை உலகை புரட்டி போட்டது கலைஞரின் பராசக்தி திரைப்படம். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல. பக்தி பகர்வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆதாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதை போல சிலப்பதிகார காப்பியத்தை திரைப்படமாக எழுதி சாதனை படைத்தார் கலைஞர். கண்ணகி, கையில் தனித்திரமுடன் வந்திருக்கும் கண்ணகி, நீர் வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இழந்திருக்க வந்திருக்கும் கண்ணகி, சிலம்புதிருடைய கள்வனின் மனைவி. யாகாவாராயினும் நாகாக்க வந்தா நாகாக்க. கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி ஓப்பெருந்தேவியின் சிலம்பு. ஓப்பெருந்தேவியின் சிலம்பில்லை, ஓமரன் தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது என்ன? நீயா நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான், குற்றவாளி நீ. மதுரை பாண்டியா, உனது மனைவியின் பழைய சிறப்பிலே உள்ள பறவைகள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொட்டை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பறவைகள். இதோ பார், பார்த்தாயா முத்துக்களை? அடுத்த சிலம்பு மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, ரத்த துளிகள். தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பு. மாணிக்கங்கள். அண்ணாந்து தலைகுனியாமல் பணி நடத்தும் பொழுது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? வெற்றி திருப்பாடு எங்கே? 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 கலைஞரின் வசனத்தில் கனல் தெரிக்கும் மனோகரா. மனோகரா, உன்னை ஏன் அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் கூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் புலவி கொஞ்சி சந்தத்தால் ஆன கட்டிலே சந்தர தொட்டிலே வீரனே, என் விழி நிறைந்தவனே, தீர வழிவந்தவனே என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்கள் தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? இருவர் உள்ளம் குடும்ப சித்திரத்திலும் நகைச்சுவையை இழையோடு வைத்தார் கலைஞர். 5-6 குழந்தைகளுக்கு தாயாய் இருந்தும் குணத்திலே ஆகினால் இவளை உடனே விவாகரத்து செய்தால்தான் குடும்பத்திலே அமைதி ஏற்படும். குடும்பத்திலே ஒரே புயல். அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டையை மூட்டிவிட்டு குடும்பத்தை இரண்டாக்கி நாசம் செய்து விட்டாள். பாத்தீங்களா, நான் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேனா? இரு, நான் கேட்கிறவனே. வாழ்க்கையிலே நீதி, நிம்மதி, விடுதலை வேண்டும் என்றால் விவாகரத்து, உடனடியாக விவாகரத்து. நரியோடும் பேயோடும் பிசாசோடும் மனிதன் வாழ முடியுமா? முடியவே முடியாது. நீ சும்மா ரம்மா. ஏண்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு போற, கண்ணுமா பாரு அழுகுற. இவையே அழுகுறா? இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பரவாயில்ல, நான் ஜெயிப்பேன். கேசா? நீ என்னடா சொல்ற? நாளைக்கு நடக்க போற கேஸுக்கு இன்னைக்கு ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். நாசமா போச்சு. முன்னாள் முதல்வர்கள் எம்.ஜி.ஆர்., வி.என். ஜானகி வாழ்க்கையிலும் ஒன்றிணைய மருத நாட்டு இளவரசியில் காதல் காட்சி. சரியான தோல்வி. உங்களை எதிர்த்து யாரம்மா ஜெயிச்சா? உங்க பார்வை ஒரு பானமாச்ச. மிருக ஜாதியில புலி மான கொள்ளுது,
மனித ஜாதியில மான் புலிய கொல்லுது. அப்போ நான் உங்களை சொல்றேன்னா கலைஞர் கதை வசனத்தில் உருவான மணிமகுடம் நாடகம் SSR ஜெயலலிதா இணைந்து நடித்து திரைப்படமாகி மாபெரும் வெற்றி பெற்றது. நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? மானை தேடி வந்தேன். அதே மான் தான் நான். உங்கள் பார்வைப்பட்டு மங்கையாகிவிட்டேன். என்ன? மகான் ஒருவர் என்னை மானாக சபித்தார். மன்னர் ஒருவர் இப்போது சாகு விமோசனமும் கொடுத்தார். என்னை நம்ப சொல்கிறாயா உன் புதிய புராணத்தை? மகான் உன்னை மான் என்று வர்ணித்திருப்பார், மயில் என்று புகழ்ந்திருப்பார். பரவாயில்லையே, பகுத்தறிவுக்கு நீங்களும் வேலை கொடுக்கிறீர்களே. என்ன செய்வது? இருப்பவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இல்லாதவர்கள் ஏமாறுகிறார்கள். கலைஞரின் காதல் வசனம் புதையல் திரைப்படத்தில் வாலிப கனவுகளால் தாக்குண்டு வாடியிருக்கும் என்னை வசந்தவல்லி நீதான் வாழ்விக்க வேண்டும். பரிமளா, உனக்கும் எனக்கும் இடையே காதல் ராஜன் கரும்பு வில்லை வளைத்து விட்டான். இதோ நான் அழிக்கும் அன்பு முத்தங்கள். வண்டிக்காரன் மகன் அறிஞர் அண்ணாவின் கதைக்கு திரை வடிவம் தந்தார் கலைஞர். பழிவாங்கிறதுக்காக நான் பஞ்சாங்கத்தை சொல்லி நாளெட்டு பார்த்துக்கிறேன். பழிவாங்கிற படலத்தை ஏற்கனவே நான் எழுதாங்க. அது முழுசா முடிவடைகிற காலம் வெகு தூரத்துல இருக்கு. உண்மையை உணர்த்த வேண்டியது என்னுடைய கடமை. உங்களை மட்டுமல்ல, இந்த ஊராளியே உண்மை எது போலி எதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சு காட்டு. அந்த பொடிய மிருகத்தால கொலை செய்யப்பட்ட என் தாயின் மேல் ஆணையா சொல்றேன், அந்த வெறிபிடித்த விலங்கோட வேகத்தை கலைச்சி காட்டுறேன். கலைஞரின் பாலைவன ரோஜாக்கள். லட்சியவாதிகள் அழிக்கப்படலாம், ஆனால் லட்சியத்துக்கு என்றுமே அழிவில்லை, அழிவே இல்லை. வாயிலே ஒரு நாள் வென்றே தீரும். அதை விளக்குவதே பாலைவன ரோஜாக்கள். கலைஞரின் கைவண்ணத்தில் நீதிக்கு தண்டனை. தட்டங்கள் திறக்கப்படும் என்ற வேதத்தின்படி நீதி எனும் வாசல்களை எல்லாம் தட்டினேன். எனக்கு திறக்கப்பட்டது அநீதி என்னும் கதவுகள் தான். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வாக்கின்படி தேடினேன். எங்கெல்லாம் நீதி கிடைக்கும் என்றார்களோ அங்கெல்லாம் தேடினேன். எனக்கு கிடைத்தது நீதி அல்ல, இதே நீதிமன்றத்தில் என் நீதிக்கு தண்டனை தான் கிடைத்தது. என்ன செய்து பொண்ணா பிறந்தது, அதனாலதான் இங்க அழுதுகிட்டு நின்று. ஆனால் அன்று அவள் அழுத கண்ணீர் வெறும் தண்ணீராக மாறிவிடக் கூடாது. அந்த கண்ணீரையே நெருப்பாக மாற்றி அதில் இந்த குற்றவாளிகளை சாம்பலாக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒரே ரத்தம் படத்தின் மூலமாக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திரை உலகிலும் கால் பதித்து கொடிநாட்ட அடித்தளம் அமைத்தார் கலைஞர். தம்பி, கிராமத்துல எந்த வீடு? பண்ணையார் பரமசிவம் இருக்கார்ல? ஆமா, இவக்கு முருகன் தம்பி எக்கு தப்பா பேருந்தா மன்னிச்சுங்க. இல்ல, அவர் வீட்டுல வேலை செய்யறாருல மாறி. ஆமா, மாறி அவரோட மகன் தான் நான். மாறி மவனா? ஓ ஓ, ஏய் கீழே இறங்கடா. என்னண்ணே திடீர்னு? என்ன திடீர்னு? கீழே இறங்கடா, கீழ் ஜாதிக்கிற பொடிப்பையில. மரியாதையா பேசுங்க. நான் தாழ்த்தப்பட்டவன், நீங்க ஜாதி இருந்து. ஊர்ல நீங்க ஒரு ரோட்ல குடியிருக்கீங்க, நான் ஒரு ரோட்ல குடியிருக்கேன். நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான். பாய மூடுறாங்க. கழுதையும் குதிரையும் ஒரே ஜாதியாடா? என் வண்டியை தீட்டுப்பட்டு போச்சு, வேணா ஊத்தி கழுவணும். ஏன்னா கீழே தீட்டுப்பட்டது வண்டி இல்ல, உங்க புத்தி தான். முதல்ல அதை கழுவுங்க. வண்டியில ஏற கூட உரிமை இல்லன்னு கீழே உருட்டி விட்டானே, அதுதான் பாவம். ஏய் நந்தகுமார், உன வண்டி யாரும் தள்ளி விட்டு சொல்லு. எவன் அங்க ஒரு கை பாக்குறேன். ஆமாடா, யாருன்னு சொல்லு. நம்ம தெருவுல இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் அவனை சுக்குநூறு ஆக்கிட்டு வந்துடும். சுக்குநூறு ஆக்க வேண்டியது ஆலையில தாளமுத்து. ஜாதி வரிய விஷ மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான். அதைத்தான் முதல்ல சுக்குநூறு ஆக்கும். பாத்தியா மாதிரி இவனை படிக்க வச்சது வீண் போகல. ஆனா ஒண்ணு, சமுதாயத்துல இருக்கிற இருட்ட போக்க இந்த ஒரு விளக்கு மட்டும் போதாது. இவனை மாதிரி இன்னும் பல விளக்குகளை ஏற்றி வைக்கணும். தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க 4 பேரும் படிக்கிறது, 2 பேரும் உத்தியோகத்துக்கு போறது, அதோட எங்க சமுதாய முன்னேற்றம் முடிஞ்சு போகுது. அப்படி படிச்சவன் பட்டணத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஏதாச்சும் பதவி பரிசுகளை தேடிக்கிட்டு தன்னையும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார மாதிரி பாவலா பண்ணிக்கான தவிர அவனால இந்த சமுதாயத்துக்கு ஒரு செல்லா காசு பயன் கூட கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம சமூகத்துல சில பேர் பல பேர் இல்லாம எல்லாருமே படிக்கணும். போய் தம்பி என்ன போட போறான் பாரு. தம்பி, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டா நிலத்தை உழுவுறது யாரு, பயிர் பண்றது யாரு? நாம சேத்துல கை வச்சாதான் மத்தவங்கள சோத்துல கை வைக்க முடியும். உயிர் உள்ளவங்க, உடம்புல வலு உள்ளவங்க எல்லாருமே உழைக்கணும். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமூக அமைப்பை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். அண்ணன் தங்கை உறவு கலைஞரின் வசனத்தில் பாசப்பறவைகளாய். அம்மா, உன் பொட்டு பூவு
தாலி இதெல்லாம் பறிச்ச பாவி நான். பெண் சிங்கம் காலத்தை வென்றும் கலைஞரின் வசனம் ஒலிக்கிறது. அண்ணன்மார்களின் வரலாற்று கதையை பொன்னர் சங்கர் திரைப்படத்தில் வடித்து தந்தார் கலைஞர். புண்ணியவள நாட்டின் நிலைமைகளை மாயவர் நம்மிடம் கூறிய பிறகு நாம் நமது படையை துணைக்கு அனுப்பியதை நீங்கள் அறிவீர்கள். பொன்னரும் சங்கரும் புண்ணியவள நாட்டை மீட்டிருந்தாலும் கூட அதை ஆளுகின்ற பொறுப்புக்கு சோழ நாட்டின் அங்கீகாரம் வேண்டும். கலைஞர் தனது 87வது வயதில் படைத்த 75வது திரைப்படம் இளைஞன். பத்து தலை ராவணன் மாதிரிடா. உன் துப்பாக்கிக்கு என் ஊர்ல பறக்கிற குருவி கூட பயப்படாது. சுட சுட சுட. அவரது வசனங்கள் எத்தனையோ பேரை கதாநாயகர்கள் ஆக்கியது. வசனம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என கற்றுக் கொடுத்த வசன வாத்தியார், கதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என எழுதி காட்டிய திரை ஆசிரியர், திரைப்பட பாடல்கள் எழுதுவதிலும் தனது முத்திரையை பதித்தார் கலைஞர். வாழ்க்கையனும் வழங்குகின்ற பாடம் மானிடரில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையனும் ஓடம் கண்ணம் 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 சந்தன கிண்ணம் வண்ணம் 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 காதல் சின்னம். கண்ணம் சந்தன கிண்ணம் வண்ணம் காதல் சின்னம். காகித ஓடம் கடலை மீது போவது போலே மூவரும் உனை கண்ணை மூடிக்கொண்டார் பூலோகம் இருண்டு போகும். யாமியா வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகும். யாமியா வானை நோக்கி திரையை போட்டால் வட்ட நிலாவும் மறைந்து போகும். வெல்க நாடு வெல்க நாடு வெல்க வெல்கவே, வீர சங்க நாதம் கேட்டு செல்க செல்கவே, படைகள் செல்கவே படைகள் செல்கவே. ஆற அமர கொஞ்சம் யோசித்து பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்தித்து பாரு. ஆற அமர கொஞ்சம் யோசித்து பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்தித்து பாரு. ஏற இறங்கு பார்த்து எடைகளை போடு, ஏற இறங்கு பார்த்து எடைகளை போடு, எல்லாருக்கும் பித்தனுக்கும் தடைகளை போடு. ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறைய சிந்திச்சு பாரு. சின்ன திரையிலும் தனது எழுத்துக்களால் சிகரம் தொட்டார் கலைஞர். கலைஞரின் ரோமாபுரி பாண்டியன். நெஞ்சிலே ஈரம் இல்லாதவனுக்கு மன்னன் என்று பெயர் இல்லை, முரடன் என்று பெயர், காட்டு மிராண்டி என்று பெயர். இதைவிட மோசமான பெயர்களும் உண்டு. ஆனால் அழகு தமிழ் அகராதியில் அவையெல்லாம் எழுதப்படவில்லை. கலைஞரின் தென்பாண்டி சிங்கம். மருது பாண்டியர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொன்ன மறுகணமே என் கட்டாரி உன் கழுத்தருகே வந்திருக்க வேண்டும். மருது சகோதரர்கள் வேறு, தமிழகம் வேறு என்று எப்போதும் எண்ணிவிடாதே. கலைஞரின் ராமானுஜர். தான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று திராவிட தமிழ் வேதத்தை அனைவருக்கும் வாரி வழங்கப் போகிறவர் இவர். நீ அவனை தொட்டது தவறுதான். ஜீவகாருண்யம் நம் உடம்பில் ஊறிய ஒன்று. இப்படி சகல ஜீவராசிகளின் மேல் நாம் காட்டும் அன்பை உயிருக்கு போராடும் மனிதனிடம் காட்டக்கூடாதா? கலைஞரின் கவியரங்க மேடைகள். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வான் வரிசை அமைத்திருக்கும். மையத்தை பிடிப்பதற்கு வெம்பயம் பிடிப்பதற்கு வெடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும். புலியின் குகையிலே அழகில்லை, புதுமை அல்ல. கிளியும் மெய்சிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை. கவியரங்க மேடைகளை மக்கள் மேடைகளாக மாற்றினார் கலைஞர். தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இதன் சிங்க குரல் எங்கு மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். சங்கந்தது தங்கத்தமிழ் வங்கக்கடல் பொங்கும் இதன் சிங்க குரல் எங்கு மேல ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம்.
முதல் சிறுகதை கிழவன் கனவு, முதல் சரித்திர நாவல் செல்வச்சந்திரா. 10 வயது பாலகனாய் கையில் எழுதுகோல் பிடித்து தமிழ் வடிக்க தொடங்கிய கலைஞர் 95 வயது வரையில் ராமானுஜ காவியம் தீட்டினார் என்றால் அவர் உள்ளம் வற்றாத தமிழ் நதியாய் ஓடிக்கொண்டே இருந்தது. தமிழர் தம் உள்ளமெல்லாம் ஆராய் ஓடிக்கொண்டே இருந்தது. தமிழ் தாயின் கடல் வழியில் அலையாய் பொங்கிக் கொண்டே இருந்தது. சமூக புதினமா வெள்ளிக்கிழமையும் ஒரே ரத்தமும், வரலாற்று புதினமா ரோமாபுரி பாண்டியனும் தென்பாண்டி சிங்கமும், உரை ஓவியமா குரல் ஓவியமும் சங்கத் தமிழும், தமிழ் இலக்கியமா திருக்குறள் உரையும் தொல்காப்பிய பூங்காவும், சிறுகதையா கிழவன் கனவும் நளாயினியும், தன் வரலாறா நெஞ்சுக்கு நீதி, சிந்தனை தெரிவுகளா வைரமணிகளும் சிறையில் பூத்த மலர்களும், சமூக நாடகமா தூக்கு மேடையும் உதய சூரியனும், வரலாற்று நாடகமா சாக்ரடீஸும் சேரன் செங்குட்டுவனும், நூற்றுக்கணக்கான கவிதைகள், பல்லாயிரக்கணக்கான கட்டுரைகள், பல்லாயிரக்கணக்கான கடிதங்கள், லட்சக்கணக்கான மேடை முழக்கங்கள். தமிழ் செம்மொழி பாடல் மூலம் இளைய தலைமுறையின் இதயம் வென்றார் கலைஞர். இவர் எழுத்தாளர் அல்ல, எழுத்தை ஆண்டவர். இவர் பேச்சாளர் அல்ல, மேடைகளை வென்றவர். இவர் திரை வசன கர்த்தா அல்ல, இவர் திரைக்கு கர்த்தாவே இவர்தான். திரைப்பட நட்சத்திரங்கள் போற்றும் கலைஞர். சினிமா உலகத்துலமா ஒரு மாற்றம் ஏற்படுத்தினதே பராசக்தி வசனம், கலைஞருடைய நடைதான். கதை வசனம் எழுதுவதில் அதில் புதுமை படைப்பதில் மிகச்சிறந்தவர், கெட்டிக்காரர், பலரால் பாராட்டப்பட்டவர். இருந்தாலும் கூட மக்களுக்காக நாட்டுக்காக அவர் சேவை செய்வதை முன்னிலை செய்தவர் என்பதை யாரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். அவருடைய வசனங்களை நம்ம பேசுறப்போ ஆச்சரியமா இருக்கும், அவர் சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவருக்கு. நாடகாசிரியர் அப்படி இப்படி பாட்டெல்லாம் எழுதி திரைப்படத்துறைக்கு வந்த கலைஞர் அவர்கள் ஒரு ஆச்சரியம். இங்கிலீஷ்ல சொன்னா பினாமினான் அப்படிம்பாங்க, லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு நிகழ்வு. 20ஆம் நூற்றாண்டையும் 21ஆம் நூற்றாண்டையும் சேர்த்து பார்க்கின்ற இந்த காலகட்டத்துல கலைஞர் பெருமகன் ஒரு நிகழ்வு. மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? மனோகரா, ததிந்ததாம், உன்னை எதற்காக தட்டி ததிந்தாந்த அழைத்திருக்கிறேன் தெரியுமா? தடித்த தட்டஜம் தகிடஜம். இந்த அவர் அமர்ந்திருக்கும் இந்த சிம்மாசனம் பல நூற்றாண்டுகளுக்கு யாரும் அசைக்க முடியாத சிம்மாசனம். அந்த மாதிரி ஒரு நாற்காலி ஓட்டி என் மனதில் அமர்ந்திருக்கும் கலைஞருக்கு என் வணக்கங்கள். மிகப்பெரிய ஒரு மனிதர், ஒரு எழுத்தாளர், ஒரு அரசியல் தலைவர். அவரை விட்டா ஒரு பெரிய ஆளு, பெரிய தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? கலைஞர் அவர்கள் 1000 முகம் கொண்ட திருமுகம். எவ்வளவுதான் கடந்தாலும் வானம் மிச்சப்படுவது போல எவ்வளவுதான் பேசினாலும் மிச்சப்படுவார் கலைஞர். இப்படி கலைஞருடைய வசனத்துக்கு கோடிக்கணக்கான தமிழர்கள் மாதிரி நானும் அதற்கு ஒரு அடிமை. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தோல்வியை அவரை பார்த்து கேவலப்பட்டு தலை குனிஞ்சு புடிங்கி ஓடிச்சு. சுருக்கமா சொல்லணும்னா தோல்விக்கே தோல்வியை பரிசா கொடுத்து அனுப்பின ஒரே தலைவன் எனக்கு தெரியும் ஐயா கலைஞர். தாத்தாவை இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். எழுத்துக்கள், அவருடைய குரல், அவருடைய பேச்சு, அவருடைய அன்பு, பாசம் எல்லாத்தையும் மிஸ் பண்றோம். இப்போ இருந்து அப்பா ஒரு முதலமைச்சரா இருந்து அவர் மக்கள் பணியாற்றுறது பார்க்காம அதை மிஸ் பண்றோம். நான் கட்சியில ஒரு இளைஞரணி செயலாளரா இருந்து ஒர்க் பண்றேன். மேபி அவர் இருந்திருந்தா கூப்பிட்டு ஏதாவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம், இல்ல பாராட்டி இருக்கலாம். தமிழ் வாழும் காலமெல்லாம் கலைஞர் இருப்பார். கலைஞர் எழுத்து வாழும் காலமெல்லாம் தமிழும் இருக்கும். அரசியல்
நம்ம தேவி தேட்டர் செட் பண்ணிருக்காங்க. செட் பண்ணி